சளி வருவதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் பெரும்பாலும் வைரஸ் தொற்றினாலே சளி ஏற்படுகிறது. சளியை ஏற்படுத்தும் பொதுவான காரணிகள் இங்கே. சளிக்கு முக்கிய காரணம் ரைனோ வைரஸ் ஆகும். இன்ஃப்ளூயன்சியா வைரஸ் மற்றும் பிற வைரஸ்களும் சளியை ஏற்படுத்தலாம். இந்த வைரஸ்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இருமும் போது அல்லது தும்மும் போது அல்லது சுவாசிக்கும் போது காற்றில் வரும் சிறிய நீர்த்துளிகள் மற்றவர்களுக்கு பரவுகிறது. இந்த வைரஸ் நீர்த்துளிகள் மூக்கு, வாய் அல்லது கண் வழியாக உடலுக்குள் நுழையும் போது சளி ஏற்படுகிறது. சளி என்பது நமது சுவாச மண்டலத்தில் சுரக்கப்படும் ஒரு தடித்த திரவமாகும். உடல் ஒரு தொற்று அல்லது அலர்ஜி எதிர்த்து போராடும் போது எரிச்சலூட்டும் பொருட்களை பிடிக்கவும் வெளியேற்றவும் சளி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது வைரஸ் தொற்றுக்கள் எளிதில் ஏற்படும். காற்றின் மாசு, புகைப்பிடித்தல் அல்லது குளிர்ந்த சூழலில் ஆளாகும் போது சளி உருவாக காரணமாகிறது. ஒவ்வாமை, தூசி, மகரந்தம் போன்ற ஒவ்வாமை காரணிகளுக்கு சளி உற்பத்தியை அதிகரிக்கிறது. சளி பொதுவாக சில நாட்களில் அல்லது ஓரிரு வாரங்களில் தானாகவே சரியாகிவிடும். இருப்பினும் அறிகுறிகள் மோசமடைந்தால் அல்லது நீண்ட நாட்கள் நீடித்தால் மருத்துவரை அணுகவும். இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.